டெக் பூம், ஃபார்மா ரேலி, இன்ஃப்ரா க்ரோத் இப்போ எல்லாமே ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான். ஸோ நேச்சுரலி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், திமேட்டிக் இல்லை செக்டாரல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாமா, இல்லை இது ஒரு ரிஸ்கியான ட்ராப்பா? இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் இங்கே நம்மளுடைய சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் இங்கே நமக்கு கைட் பண்ண இருக்காரு. மிஸ்டர் ராமலிங்கம், நீங்கள் இப்போ டேக் ஓவர் பண்ணலாம். இதில் இந்த தீமேட்டிக் செக்டாரல் ஃபண்ட் நம்ம சூஸ் பண்ணுறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்துடும் அப்படின்னா, இந்த தீம் செக்டார் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டெம்பரரியா ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். இந்த தீம் இந்த செக்டார் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்ற ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். பட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்டாரோ தீமோ பிக்கப் ஆயிருக்காது. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு ரெக்கவர் ஃப்ரம் தட். இதே ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்டா இருந்ததுன்னா அந்த தீமுக்கும் அந்த செக்டாருக்கும் அவுட்லுக் பெட்டரா இருந்தா அதிக அலோகேஷன் கொடுப்பாங்க அவங்களே. அந்த தீமும் அந்த செக்டாரோ திரும்பவும் அவுட் ஆஃப் ஃபேவர் ஆயிடுச்சுன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டு வேற எந்த செக்டாருக்கு ரொட்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதும் அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம தீமேட்டிக் அண்ட் செக்டாரல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது நம்ம எந்த தீம் எந்த செக்டார்னு ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வேலையை பாதி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, which is generally not necessary. But anyhow, thematic and sectoral funds நீங்க ஆல்ரெடி அவாய்ட் பண்றீங்க, which is good. So fund selectionல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட், ஒரு மிட் கேப் ஃபண்ட், ஒரு ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்குன்னா மார்க்கெட்ல ஒவ்வொரு கேட்டகரியிலுமே 30 to 40 ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல எந்த ஃபண்டை பிக்கப் பண்றது அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா வந்து இருக்கும். ஜென்ரலா என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒன்னு அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அட் டிஃபரெண்ட் டைம் லைன்ஸ்ல எப்படி இருந்திருக்கு, 3 monthsல எப்படி இருந்திருக்கு, 6 months எப்படி இருந்திருக்கு, 1 year, 3 year, 5 year, 10 year, 15 year, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருந்திருக்கு அப்படின்றது பாக்குறாங்க. அந்த டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் வந்து நிறைய டைம் ஃப்ரேம்ல 3 monthsலயும் டாப் 5ல இருக்கு, 1 yearலயும் டாப் 5ல இருக்கு, 3 yearலயும் டாப் 5ல இருக்கு. அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ல டாப்ல இருக்கு அப்படின்னா we tend to invest in it. Sometimes in addition to this we'll also check up இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் இருப்பாங்க, வேல்யூ ரிசர்ச் அந்த மாதிரி. அவங்க வந்து இன் அடிஷன் டு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிம்பிளா இந்த மாதிரி பாக்குறத விட இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் அதுல என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு, என்ன பீட்டா இருக்கு, என்ன ஆல்பா இருக்கு, அதோட ஷார்ப்பே ரேஷியோ என்ன இருக்கு அப்படின்னு. பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வச்சு அனலைஸ் பண்ற இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எல்லாமே அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேலதான் இருக்கு. ஸோ இப்போ அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒருவேளை டெம்பரரியா ஒரு ஒன் டைம் ஒண்டரா ஒரு ஸ்கீம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோ, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. டீட்டெயில்டு ஆன்சருக்காக தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வி ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் ஆர் லைவ் வெபினார். ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ டு அட்டெண்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.